தாம்பரம் அடுத்த சதானந்தபுரத்தில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரியில் GKM கல்லூரியில் G2 நிறுவனம் தனது அனுமதியின்றி கல்லூரி கட்டிடத்தை இடித்ததாக புகார். தனக்கு உண்டான 15 ஏக்கர் நிலத்தை 30 கோடி 25 லட்சம் ரூபாய் விற்க ஒப்பந்தம் செய்திருந்த நிலையில் 450 கோடி சொத்தை 73 கோடி ரூபாய்க்கு அபகரிக்கப்படும் இருப்பதாக கல்லூரியின் CEO புகார் அளித்தார். தாம்பரம் அடுத்த சதானந்தபுரம் பகுதியில் 31 வருடங்களாக செயல்பட்டு வரும் கல்லூரி GKM கல்லூரி. கல்லூரியில் ஏலத்தால் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் கல்லூரியின் அபிவிருத்திக்காக கடந்த 2017ஆம் ஆண்டு தனியார் வங்கியான கரூர் வைசியா வங்கியில் 68 கோடி கடன் பெற்று கல்லூரி அபிவிருத்தி செய்தன. பல்வேறு காரணங்களுக்காக கடனை கட்ட முடியாது தவித்து வந்த நிலையில் கரூர் வைசியா வங்கி இந்த பிரச்சனையை தனியார் கட்டணம் வசூலிக்கும் ஏஜென்சியிடம் ஒப்படைத்தது. இந்நிலையில் வங்கிக்கு செலுத்த வேண்டிய கடனை கொடுப்பதற்காக GKM கல்லூரியின் CEO சுஜாதா பாலசுப்ரமணியன் G2 நிறுவனத்தின் உரிமையால் பாலராம ஜெயத்திடம் கடந்த 2020ஆம் ஆண்டு சுமார் 90 கோடி ரூபாய்க்கு 15 ஏக்கர் நிலத்தை விற்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளார். ஆனால் அந்த நிறுவனம் 90 கோடியை கொடுக்காமல் 30 கோடி 25 லட்சத்தை மட்டும் கொடுத்துவிட்டு தற்போது 450 கோடி ரூபாய் மதிப்புள்ள 31 ஏக்கர் நிலத்தை அபகரிக்க நினைத்து மிரட்டல் விடுத்து வந்தார். இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ள நிலையில் நேற்று கல்லூரியில் புகுந்த G2 நிறுவனத்தினர் கல்லூரியின் கட்டிடத்தை இடித்தனர். இது தொடர்பாக நேற்று பீர்க்கங்காரணை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்த இன்று காலை 11 மணிக்கு தான் CSR பதிவு செய்து கொடுக்கப்பட்டது. திமுகவின் ஆதரவாளரான சுஜாதா தற்போது தனக்கு நியாயம் வேண்டி கல்லூரியின் முகப்பு வாயிலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சுஜாதா பாலசுப்ரமணியன். நான் நடத்திட்டு இருக்கேன். நான் கடன் பிரச்சனையில மாட்டினதுல G2 கம்பெனி கிட்ட போய் 15 ஏக்கர் 90 கோடி ரூபாய்க்கு MOU போட்டு அதுல 30 கோடி 25 லட்சம் ரூபாய் வாங்கி அதை அப்படியே பேங்க்குக்கு கட்டி, அதாவது CFM ARCன்ற ஒரு கடன் வசூல் மையத்துக்கு கட்டுறேன். இந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது அவர் பேங்க்காரங்களோட சேர்ந்து என்னோட சொத்து மொத்தையும் 31 ஏக்கரையும் 73 கோடி ரூபாய்க்கு ஆக்ஷன்ல எடுத்த மாதிரி எல்லா ரெக்கார்டையும் செட், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிச்சிட்டோம், இனி இந்த இடம் என்னோடது அப்படிங்கிற அந்த ஆங்கிலம் அதை எதிர்த்து நான் கோர்ட்டுக்கு போயிருக்கேன். DRATல 24ஆம் தேதி கோர்ட்ல கேஸ் இருக்கு. அது போக அவர் என் மேல 30 கோடியை நான் வாங்கியிருக்கேன், அதுக்கு நான் கொடுக்கணும் அப்படிங்கிற கேஸும் ஹை கோர்ட்ல மார்ச் மாசத்துல நிக்குது. அது போக CFM ARC கம்பெனி என் பேர் செக்ஷன் 14ங்கிற ஒரு விஷயத்தை இன்னாட் பண்றதுக்கு அந்த கேஸும் மார்ச் மாசத்துல கோர்ட்ல இருக்குது. இவ்வளோ கோர்ட்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போதே என்னோட எந்த அறிவிப்பும் இல்லாம எந்த தகவலும் கொடுக்காம என் காலேஜ் நடந்துட்டு இருக்க இடத்துலையும் என் ஸ்கூல் இருக்க இடத்துலையும் போய் என்னை கேட்காம என்னை காம்ப்ரமைஸ்க்கு அங்கே வா, அந்த ஆஃபீஸ்க்கு வான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லாம இங்க காலேஜுக்குள்ள நேற்றுக்கு பில்டிங்கை இடிச்சிருக்காங்க. என் பிள்ளைங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஆயிருந்தா யார் இதுக்கு பொறுப்பு எடுத்துப்பா? நீ நான் சொல்றத கேட்கல, எங்களோட கோஆப்ரேட் பண்ணல அப்படின்னா உன்னோட எல்லா சொத்தையும் அட்டாச் பண்ணி உடைய நான் நடுரோத்துக்கு கொண்டு வருவேன்னு சொன்னாரு. அவர் கொண்டு வர வேண்டாம், நான் நடுரோட்ல உட்காந்துருக்கேன், நான் இங்கேயே இப்படியே செத்து போயிடுறேன், தூக்கி போட சொல்லுங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். என்ன அக்ரிமெண்ட் சார்? சார் முதல்ல 7 ஏக்கருக்கு முதல்ல அக்ரிமெண்ட் போடுறாரு சார். அதுல பணம் அவர் கொடுக்கல. அதாவது எனக்கு DRTல பணம் 7.5 கோடி கட்டுறதுக்காக 7 ஏக்கருக்கு போடுறாரு. 2வது பேமெண்ட் 7 கோடி கட்டணும். அதாவது கோர்ட் ஆர்டர் படி ஒரு 7 கோடி, அதுக்கப்புறம் ஒரு 7 கோடி கட்டணும். அவர் 2வது கோடி கட்டல. அப்ப என்ன சொல்றாரு, சிஸ்டர் நீங்க என் தங்கச்சி மாதிரி வாங்க, இவங்க எல்லாத்தையும் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம இதை சுமூகமா முடிச்சிடலாம்னு சொல்லி அவரோட ஆஃபீஸ்க்கு என்னைய, என் மேனேஜரை, என் புருஷனை எல்லாரையும் வர சொல்றாரு. அங்க எல்லாரும் பேசுறாங்க, ஒரு முடிவுக்கு வராங்க. 60 கோடியில கடனை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவர் 2.5 கோடி DD என் கையில கொடுக்கல. அவர் மதனராஜன் சொல்லிட்டு ஞானாம்பிகா கேட்டர்ஸ் நடத்திட்டு இருக்காங்க சென்னையில. அவர் தான் இதுல எல்லா முக்கிய காரணம். என் சொத்தை சீப்பா யாருக்காவது மாத்தி கொடுத்துடணும், அவருக்கு நிறைய பணம் வரணும். இந்த நோக்கத்திலேயே அவர் ஆரம்பத்துல இருந்து KVB பேங்க்ல அங்க இருக்க ரவீந்திரன்ற லீகல் ஆஃபீஸரை கையில போட்டுட்டு என் ஃபைலை வெளியில கொண்டு என்னை படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த எல்லா விஷயத்துக்கும் இந்த மதனராஜன் சொல்றதுதான் இப்ப G2 பாலாவும் கேட்கிறாரு. அவர்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன் சார், இது எல்லாமே தப்பா போகுது, கோர்ட்ல கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சரி வா பேசுவோன்னு சொல்லிட்டு என்னை அந்த பக்கம் வர சொல்லி இங்க இந்த மாதிரி இடிச்சுட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ண முடியும்? சார் நான் ஆளுங்கட்சியில இல்ல, நான் ஓட்டு போடுற ஆளு. நான் எந்த பொறுப்புலையோ நிர்வாகத்திலையோ DMKல இல்ல. ஆனா என் புருஷன் அவர் விவரம் ஓட்டு போட ஆரம்பிச்சுல DMKல போடுறாரு. இன்னைக்கு அவருக்கு 70 வயசு. அவர் DMK, நான் அவரை கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்து நீ DMKக்கு தான் ஓட்டு போடணும்னு என்னையும் போட சொல்லியிருக்காரு. நான் போட்டிருக்கேன். ஆனா எங்களுக்கே இந்த நிலைமை. இந்த காலேஜை திறந்து வச்சது PTR பழனிவேல்ராஜன். உள்ள போனீங்கன்னா மெயின் பில்டிங்ல அவரோட பேர் இருக்கும், எங்க அப்பா திறந்து, அப்பாவும் அவரும் சேர்ந்து.
இல்லைங்க சார், அது எல்லாமே இந்த கம்பெனியே எனக்கு கொடுக்குறாங்க சார். அழுத்தம், மிரட்டல் எல்லாமே. நான் அவர் வந்து கேஸ் வந்து எனக்கு டிசம்பர் 11ஆம் தேதி தோத்து போகுது நான் போட்ட கேஸு. அதுக்கு அடுத்த கோர்ட்டுக்கு நான் போகிறேன். அது நடுவில் நான் யாரையும் போய் பார்க்கல. கோர்ட்டுக்கு போகிற வேலையை மட்டும் பார்க்குறேன். என்னை கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் முதலீடு போட போகிறாரு, உங்களை பார்க்க வரேன்னு ஒருத்தர் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு என் ஆஃபீஸ்க்கு வராரு. நம்ம ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் பேசிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாட்டி மீட்டிங்க்கு என் ஆஃபீஸ்க்கு வராங்க. எனக்கு யாருன்னே தெரியாது. நீங்கள் யார் அனுப்பிச்சது? நான் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, நரேன்னு ஒரு ஆள் அனுப்பிச்சு நீங்கள் வாங்க ஜி ஸ்கொயரில் போய் நம்ம எல்லாரும் காம்ப்ரமைஸ் பேசிடலான்னு சொல்லிட்டு ஜனவரி 24ஆம் தேதி என்னை வர சொல்கிறாங்க. நான் வரலைங்க, எனக்கும் ஜி ஸ்கொயருக்கு செட் ஆகாது, கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு, நான் வரல அப்படின்னு சொன்னால், நீ வரல அப்படின்னா உன்னோட பர்சனல் கேரண்டி அடுத்து இன்வோக் பண்ணுவோம், செக்ஷன் 14 இன்வோக் பண்ணி காலேஜை இடிப்போம், தொந்தரவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு நடந்த விஷயம் அந்த தொந்தரவு தான். என்னை மிரட்டுறதுக்கு உண்டான தொந்தரவு தான். நீ வந்து நாங்கள் சொல்கிறத ஒத்து வரலை அப்படின்னா உன்னை வந்து சொத்தை அட்டாச் பண்ணி உன்னை நடுரோத்துக்கு கொண்டு வந்துருவோம், உன் பிள்ளைங்களோட உயிருக்கு எதுக்குமே பெரிய இதை காலேஜ் இருக்க பிள்ளைங்களுக்கும் பொறுப்பு கிடையாது, இதெல்லாம் மிரட்டிட்டு என்னை சொன்ன பிறகு எனக்கு வேற வழி இல்லை. நானே வந்து நடுரோட்டில் உட்காந்துறேன். என்னை எவனும் நடுரோட்டு கொண்டு வர வேண்டாம்னு நானே நடுரோட்டில் வந்து உட்காந்துருக்கேன் சார். சார் 31 ஏக்கரையும் அவர் ஏலம் எடுத்ததா, எனர்ஜின்னு ஒரு கம்பெனி ஏலம் எடுத்ததா இருக்காரு. எனர்ஜிங்கிற கம்பெனியும் ஜி ஸ்கொயரும் ஒண்ணுதான்னு சொல்லிட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இந்த 2 கம்பெனியும் ஒன்று, ஃப்ராடு, கொல்யூஷன் அப்படின்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். எப்போ? சிஎம்க்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே. அதுல எந்த ஆக்ஷனும் இல்லை. நான் சொன்ன விஷயத்த இப்போ நீங்க போய் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஒரே நாள்ல எனர்ஜி வாங்குவாரு, எனர்ஜி கிட்ட வந்து ஜி ஸ்கொயருக்கு போவோம், ஜி ஸ்கொயர்ல வந்து ஒரு கடன்காரன்ட்ட போன மாதிரி ஒரு ரெக்கார்டு 100 கோடிக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதை நான் கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கும்போது நேற்று வந்து காலேஜை இடிச்சது, அதுவும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம பிரின்சிபல் கிட்ட பெர்மிஷன் வாங்காம இடிச்சது எந்த விதத்துல நம்ம எங்க இருக்கோன்னு எனக்கு தெரியல. அவங்க ஜி ஸ்கொயர் சார்பில் ஏற்கனவே ஒரு போது நாங்கள் 2 அக்ரிமெண்ட் போட்டோம். அந்த 2 அக்ரிமெண்ட்டுமே ஜிகேஎம் ட்ரஸ்டி அவங்க வந்து ஜிஷாத தான் இது பண்ணிட்டாங்க. சார் வாங்கவே இல்லை அவங்க. நாங்கள் வந்து சார் எனக்கு வந்து பேங்க்காரன் 80 கோடி கட்டுன்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்புறான். அன்னைக்கு அவர் ஆஃபீஸ்க்கு போறேன். சார் இந்த இதில் முடிச்சிருவோம், இதோட நமக்கு வந்து முடிச்சிருவோன்றேன். நான் உன்கிட்ட 15 ஏக்கரை வந்து 90 கோடிக்கு வாங்குறதுக்கு பேங்க்காரோட ஒத்து போனேன்னா 73 கோடிக்கு எனக்கு முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. நான் பொய் சொல்றதா இருந்தா எல்லாருக்கும் பப்ளிக் டாக்குமெண்ட் தான் இருக்கு, கவர்மெண்ட் டாக்குமெண்ட், கோர்ட் டாக்குமெண்ட். தயவு செஞ்சு இன்வெஸ்டிகேட்டிவ் மீடியா பண்ணுங்க, என் விஷயத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. சார் அவர் பணம் கொடுக்கல, எனக்கு சொன்ன டேட்ல பணம் கொடுக்கல. அவர் வந்து அவர் ஆபீஸ்ல கூப்பிட்டு இந்த மதன்றவர்கிட்ட 2.5 கோடி கொடுத்து ஓடிஎஸ் வாங்குன்னு சொல்றாரு. ஓடிஎஸ் வாங்கி கொடுன்னு அவர் ஓடிஎஸ் கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு வந்து 10 கோடி ரூபாய் கமிஷன் பேசுறாரு, கேஷா கொடுக்கணும்னு பேசுறாரு. ஜி ஸ்கொயர் நான் கேஷ் எப்படி கொடுப்பேன்னு சொல்றாரு. கொடுக்கலன்னா உடனே தான் நான் கஷ்டப்படுத்தி வாங்குவேன்னு சொல்றாரு. இப்போ என்னை காம்ப்ரமைஸ்க்கு கூப்பிட்டுட்டு ஜி ஸ்கொயர் கொடுக்குற லேண்ட்ல இருந்து நீ எனக்கு லேண்ட் கொடுக்கணும் கமிஷனுக்குன்னு சொல்லி பேசுறாங்க. மதன் ராஜன் பேசுறாரு. எனக்கு நீ லேண்டே கொடுக்க வேணா, கோர்ட்ல கேஸ் நடக்குது பாப்போன்னு சொன்னா, இல்ல வாங்க காம்ப்ரமைஸ் பேசுவோம், நான் தானம் கொடுக்குறேன், காலேஜுக்கு நான் தானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்னை வர வச்சு அந்த பக்கம் என்னை வர வைக்கிறதுக்கு மீட்டிங்க்கு இங்க இடிச்சா என்ன நியாயம்? சார் எவ்வளவு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க என்னங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி வெப் போர்ட்டல்லயே இருக்கு. நான் ஏதாவது சொன்னேன்னா பொய் சொல்றேன்னு சொல்லுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி வெப் போர்ட்டல்லயே எவ்வளவு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னு ஒவ்வொரு கவர்மெண்ட் மேண்டேட் பாடியிலயும் இருக்கு. ஸ்டூடெண்டோட ஸ்ட்ரென்த் நான் அதை சொல்ல வேண்டியது இல்லை. சார் நேத்துக்கு இடிக்கிறாங்க ஸ்டூடெண்ட் 3 மணிக்கு. ஸ்டூடெண்ட் எல்லாருமே நேற்று ஸ்போர்ட்ஸ் மீட்ஸ் காலேஜுக்குள்ள நடக்குது, ஸ்டூடெண்ட் எல்லாருமே இருக்கிறாங்க. நீங்க ஜேசிபில இடிக்கும் போது ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அடிபட்டு இருந்தா யார் போய் நிப்பீங்க? நான் போய் நிக்கணும், பேரண்ட்டுக்கு பதில் சொல்லணும், பொறுப்பு நான் தானே. இந்த வாத்தியார் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? நேற்று எல்லா ஏன்னா செவ்வாய்க்கிழமை அவங்ககிட்ட வந்து சொல்றேன், நம்மளும் ஜி ஸ்கொயரும் காம்ப்ரமைஸ் கூப்பிட்டுருக்காரு, நம்ம காலேஜை காப்பாத்திடுவோம், எல்லாரும் பொறுமையா வேலை பாருங்க, அமைதியா வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன். வியாழக்கிழமை இடிக்கிறீங்க, புதன்கிழமை இடிக்கிறீங்க.